ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நார்த்து ஸ்பெஷல் மட்டர் பன்னீர் கிரேவி. இது சாதம், சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் சூப்பராக இருக்கும். அது வாங்க வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி 10 பல் பூண்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 பல் முந்திரி, கொஞ்சம் பன்னீர் போட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து எண்ணெயில் வந்து 2 சைடு வந்து கோல்டன் கலரில் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து சில் வாட்டருக்கு வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு மஞ்சள் பொடி, சில்லி பவுட்ரு, ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த வெங்காயம் பேஸ்ட்டு, அது நான் ஒரு தக்காளி 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இங்கிட்டு வந்து மட்டன் மசாலா வந்து கிடைக்கும், அது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு வந்து நான் வந்து பட்டாணியும் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த வேக வச்ச பட்டாணி இதோடு சேர்த்துட்டு அதை ஒரு கிளறினதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த பன்னீரை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சோன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.